கள்ளக்குறிச்சி மக்களவை தொகுதிக்கு உட்பட்ட ஏற்காடு சட்டப்பேரவை தொகுதியில் மலை கிராமங்கள் அதிகம். கள்ளக்குறிச்சி தொகுதியில் திமுக சார்பில் மலையரசன், அதிமுக சார்பில் குமரகுரு, நாம் தமிழர் கட்சி சார்பில் ஜெகதீச பாண்டியன், பாமக சார்பில் தேவதாஸ் ஆகியோர் போட்டியிடுகின்றனர். ஏற்காடு தொகுதியில் அதிமுகவைச் சேர்ந்த சித்ரா எம்எல்ஏவாக உள்ளார். ஆற்காடு தொகுதிக்கு உட்பட்ட மலையோர கிராமங்களுக்கு போதிய சாலை வசதி உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் செய்து தரப்படவில்லை என பல ஆண்டுகளாக குற்றச்சாட்டு உள்ளது. ஏற்காட்டில் இருந்து 15 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சோனாப்பாடி கிராமத்தில் 300க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். தங்கள் கிராமத்திற்கு சாலை வசதி கேட்டு பல ஆண்டுகளாக மனு அளித்து வருகின்றனர். ஆனால் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. இந்நிலையில் மக்களவை தேர்தலை புறக்கணிப்பதாக மக்கள் அறிவித்துள்ளனர். இந்நிலையில் திமுகவினர் கடந்த 9ஆம் தேதி இரவு சோனாப்பாடி கிராமத்திற்கு வாக்கு சேகரிக்க சென்றனர். அப்போது திமுகவினரின் பிரச்சார வாகனம் தங்கள் ஊருக்குள் நுழையக்கூடாது என கூறி ஊர் எல்லையில் மக்கள் நிறுத்தினார்கள். அப்போது திடீரென பிரச்சார வாகனத்தின் முன் சாலையில் மூதாட்டி ஒருவர் படுத்து வேண்டுமானால் என் பணத்தை தாண்டி போ என கூறி திடீர் தர்ணாவில் ஈடுபட்டார். மேலும் அப்பகுதி மக்களும் திமுகவினருடன் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இதனால் பிரச்சாரத்தை கைவிட்டு திமுகவினர் மட்டுமின்றி எந்த கட்சியை சேர்ந்தவர்களும் தங்கள் பகுதிக்கு தேர்தல் பிரச்சாரத்திற்கு வரக்கூடாது என கிராம மக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர்.